வணக்கம் தமிழ் மக்களே. தாவேகா கட்சிக்காரங்க சொல்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல். முதலமைச்சரா இல்லை துணை முதலமைச்சரா அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெளிவாகலை. அதனால எதுக்கும் முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ ஏதோ ஒரு டைட்டில் கார்டு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஜனவரி 9 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் படம் சென்சார் போர்டு பிரச்சனை காரணமாக இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் அரசியல் காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னமோ ஆக மொத்தம் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஜனநாயகன் படம் சென்சார் விஷயத்தை பற்றி நான் பல வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதில் கடைசியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சென்சார் போர்டுக்கு எதிராக போட்ட மனுவை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால இந்த படம் ரிவைசிங் கமிட்டிக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சென்சார் மட்டும் இன்னும் தள்ளி போயிட்டு தான் இருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்ச தகவல் படி இந்த படம் மே 7 ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த படம் மே 7 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் மே 4 அறிவித்ததுக்கு அப்புறம்தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியோட கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, டைட்டில் கார்டு என்னன்னு போடுறது, முதலமைச்சர் விஜய் அப்படின்னு போடுறதா, துணை முதலமைச்சர் விஜய் அப்படின்னு போடுறதா, இல்லை தளபதி விஜய் அப்படின்னு போடுறதா அப்படின்னு. ஆனால் மே 4 அப்புறம் என்ன போடலாங்கிறது ரொம்ப தெளிவாயிடும். நன்றி மக்களே.